வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான மார்க் டெஸ்ட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சேம் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் திரும்ப அப்லோட் பண்ணதுக்கு இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப ஒரு டைம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டோட முக்கியமான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாடு லெவலில் இந்த மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுனால ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ மார்க் வந்து வாங்குறாங்க, ஸோ நம்மளோட கட் ஆஃப் மார்க் வந்து இந்த டைம் வந்து எவ்வளோ மார்க் வந்து வரப்போகுது அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் உங்களோட ப்ரிப்ரேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன எஸ்எஸ்சி ஜிடிக்கான வாட்ஸ்அப் குரூப் இல்லை டெலகிராம் குரூப் இருக்கோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாம் எழுதணும். இது மட்டும்தான் எங்களோட ஏம். இந்த மார்க் டெஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். மார்க் டெஸ்ட் ஒன்று வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1/1/2025 அன்னைக்கு தான் அந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எழுதும்போது ஸோ எல்லாரோட ஆவரேஜ் மார்க் வந்து நம்ம கட் ஆஃபாக நம்ம என்ன பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இப்போ ப்ரிப்ரேஷன் ரேஞ்ச் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஸோ எந்த மாதிரி நம்ம கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நாமளும் தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது ரேங்கில் இருக்கோம், நம்ம இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த 30 days டைம் பீரியடில் என்ன பண்ணிக்கலாம், நிச்சயமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்காக எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ எப்படி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதணும் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரியா? ஸோ இந்த எக்ஸாம் ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம். 1/1/2025, 5/1/2025 இந்த மாதிரி போகும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இது வந்து நம்ம எப்படி நம்ம இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் தான் சார் நான் அட்டன் பண்ண போகிறேன், ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து அட்டன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே மாசா லேர்னிங் ஆப் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃப்ரீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பேட்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பேட்சஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் காட்டும். அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா பேட்ச் கோட் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ இந்த பேட்ச் கோடு கேட்டோன்னா இதுதான் நம்மளோட பேட்ச் கோட், மாசா ஜிடி 2025, மாசா ஜிடி 2025. ஸோ இந்த பேட்ச் கோடு கொடுத்தா போதும். மாசா ஜிடி 2025 எல்லாமே ஸ்மால் லெட்டர், எந்த ஸ்பேஸுமே கிடையாது. ஸோ உங்களை வந்து ஃப்ரீ பேட்சில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே 1ஆம் தேதி என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? இல்லை சார் நான் வந்து இந்த 10 மார்க் டெஸ்ட்டும் எழுத போகிறேன், எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம மாசா லேர்னிங் ஆப்லேயே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா 10 மார்க் டெஸ்ட், 10 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. 10 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் 99 rupees தான். ஸோ அந்த கோர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. சரியா? இல்லை சார் எனக்கு வந்து உங்களோட மேக்ஸ் வீடியோவும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு மேக்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ மேக்ஸ் கோர்ஸ் வாங்குற எல்லாருக்குமே இந்த 10 டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 299 தான். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட பேட்சில் ரிஜிஸ்டர் பண்ணதே 32 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேட்சில். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஒரு 100க்குள்ளாடி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இன்னும் தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வியூஸே 1100 போயிருக்கு, 1100க்கு மேலே போயிருக்கு. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரொம்ப கம்மி தான். ஸோ ஏன் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எல்லாருமே எழுதுங்க. ஸோ எல்லாரும் எழுதும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாக்ட் பேட்டர்னில் இருக்கும், எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாக்ட் பேட்டர்னில் நம்மளோட எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.